அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து ஒரு கோரிஜெண்டம், அதாவது ஒரு அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அதோட வேக்கன்சி வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டான அந்த நோட்டிஃபிகேஷன்ல குடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜோன் வைஸ்க்கான வேக்கன்சி எல்லாமே வந்து இப்ப இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் இந்த நோட்டிஃபிகேஷன்ல தான் வந்து இந்த கோரிஜெண்டம் நம்பர் 1ல வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபைட் வேகன்சி ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் வந்து இன் கண்டினியூஷன் டு தி நோட்டீஸ் டேட்டட், அதாவது 19/6/2024 வெளியிட்டிருந்த அந்த கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து 19/6லேருந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து 5696 வேகன்சியிலேருந்து ஆல் ஓவர் இந்தியன் ரயில்வேஸில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து 19/6லேருந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி என்ன எல்லா ஜோனல் ரயில்வேஸுமே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18,799 வேகன்சி வந்து வெளியிட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஜோன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இதில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல் அதர் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அதில் இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அதே போல் வந்து கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு மோடிஃபை தேர் ஆப்ஷன் டு சூஸ் அன் ஆர்ஆர்பி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஜோனல் ரயில்வே வித்தின் த அப்டட் ஆர்ஆர்பி இஃப் ரிக்வயர்ட். அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆர்ஆர்பி, அதாவது உங்களுடைய ஜோனல் எந்த ஜோனலுக்கு நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டைம் வந்து கொடுக்குறாங்க. இந்த லிங்க் வந்து ஒரு 10 டேஸில் வந்து லைவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எந்த ஜோனுக்கு வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு கீப் விசிட்டிங் த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாரு, அனெக்சர் B1ல வந்து ஆர்ஆர்பி வைஸ் ரயில்வே வைஸ் ரிவைஸ்டு வேகன்சி ஆஃப் தி நோட்டிஃபைட் போஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் ஜோன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி ஜோன் வைஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஏஎல்பியில் வந்து இங்கே வந்து ஆர்ஆர்பி எந்த ஆர்ஆர்பி அப்படிங்கிறது, அதாவது எந்த ஜோன் அப்படிங்கிறது இங்கே வந்து ஜோனு, அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டில் எத்தனை, எஸ்சியில் எத்தனை, எஸ்டி ஓபிசி இடபிள்யூஸில் எத்தனை, டோட்டல் வேகன்சி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனம். ஸோ இங்கே வந்து சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டிஃபராகவே இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஜோன்லேயும் வந்து எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஓல்டு நோட்டீஸ், அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 5696 வேகன்சி இது வந்து. ஸோ இப்போ இது வேகன்சியில் தான் ரிவைஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகமதாபாத் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து அன்ரிசர்வ்டில் வந்து 95 கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 394, அதே போல் எஸ்சியில் 37, இங்கே வந்து 132, எஸ்டியில் வந்து உங்களுக்கு 67 கொடுத்துருக்காங்க அப்டேட்டடில். ஸோ இதே போல் எல்லா ஜோனுக்குமே வந்து சேஞ்சஸ் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ வேகன்சி தான். அதாவது சவுத்தர்ன் ரயில்வேல வந்து அன்ரிசர்வ்டில் 57, எஸ்சியில் 33, எஸ்டியில் 15, ஓபிசியில் 29, இடபிள்யூசியில் 14, டோட்டலாக 148 வேகன்சி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் 15. பட் ஆனால் இப்போ வந்து அந்த வேகன்சியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ 493 வேகன்சி வந்து ஆல் கேட்டகரி வைஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 49. ஸோ இதே போல் எல்லா ஜோன்லேயும் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா ஜோன்லேயும் வந்து சேஞ்சஸ் பண்ணி தான் வந்து இந்த 5696 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி 18,799 வேகன்சியாக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 1883 வேகன்சியும், மீதி எல்லாத்துக்குமே கேட்டகரி வைஸ் எல்லா ஜோன் வைஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த லிங்க் வந்து லைவில் இருக்கிறப்ப வந்து நீங்கள் அப்டேட் பண்ணீங்க. ஏதாவது ஜோன் மாற்றணும் அப்படின்னா, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க எதுவும் மாற்ற தேவையில்ல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்களா, ஃபோட்டோ சைன் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக இந்த வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க.
ஸோ அடுத்த அப்டேட் வர வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான அந்த எக்ஸாம் பேட்டர்னு, எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகல. அது எல்லாமே வந்து அத அப்படியே தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதில எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. ஜஸ்ட் வந்து இதோட வேக்கன்சி மட்டும் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இதில எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த வேக்கன்சி மட்டும் ஜோன் வைஸ் வேக்கன்சி மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.